இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? தேவனை குறித்து 2 எளிமையான சிம்பிளான சத்தியங்கள். குறிப்பாக என்ன சத்தியம்னு சொல்லிடுறேன். ஒன்று கர்த்தருக்கு தெரியும், 2வது கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆங்கிலத்தில் சொல்லலாம், காட் நோஸ், காட் கேர்ஸ். எல்லாம் சொல்லாமா, காட் நோஸ், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். காட் கேர்ஸ். காட் கேர்ஸ்னா கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், என் மேல் கரிசனை காட்டுகிறார், என்னை கவனிக்கிறார். அவர் இந்த அளவுக்கு என்ன அறிஞ்சிருக்கிறார் என்பதை என்னத்தை காண்பிக்குது? என் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்குது. தேவன் எப்படி நம்ம மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், கரிசனை காட்டுறார்ன்றதை குறித்த 3 படங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். 3 படங்கள். ஏன்னா படமாக கொடுத்தா, படமாக யோசித்தா நல்லா புரியும். பாருங்க, வேதம் நமக்கு அதிகமான படங்களை கொடுக்குது, நிறைய பிக்சர்ஸ். தேவன் நமக்கு எப்படி கரிசனை காட்டுறார்? 3 படங்கள். ஒன்று தேவன் மெய்ப்பர் என்ற ஒரு படம். அதை உங்க மனசில் வச்சு கொண்டு வாங்க. அப்படியே வேதம் எத்தனை முறை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லுது? தேவன் நம்முடைய மெய்ப்பராய், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை முறை சொல்லுது? ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சர்வ வல்ல தேவன், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர்கிட்ட யாரும் போக முடியாது. ஆனா இதே நேரத்தில் இந்த வேதம் எப்படி சொல்லுது? இவர் மெய்ப்பராய் இருக்கிறாராம். எங்கேயோ எல்லாத்தையும் கடந்த எங்கேயோ தூரத்தில் இல்லை, நம்மோட ஆட்டோடையே மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த படம் என்னத்தை காண்பிக்குது? எந்த அளவுக்கு அந்த ஆட்டை கவனிக்கிறார், அந்த ஆட்டு மந்தத்தை கவனிக்கிறார், கரிசனை காட்டுகிறார் என்றதை மெய்ப்பன் ரொம்ப அதிகமாக இந்த ஆடுகளை கவனிப்பான், ரொம்ப கரிசனை காட்டுவான். பாருங்க, ஏன்னா ஆடுனா அப்படிதான், அதுக்கு அந்த அளவுக்கு கேர் அவசியம். ஆடு பாருங்க, சிங்கம் மாதிரி கிடையாது, தானா அப்படியே போய் அப்படியே சமாளிச்சு அப்படியே வாழ்ந்துட முடியாது. சிங்கம் கிடையாது, ஆடுனா வேற. அது எப்பொழுதும் ஆடு மெய்ப்பனை சார்ந்து தான் இருக்கும். எப்பொழுதும் இல்லை நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன், நான் தனியாக போயிடுறேன்னு சொல்லவே முடியாது. ஆடு எப்போவுமே அந்த மந்தையில் தான் இருக்கணும், எப்போவுமே மெய்ப்பனை சார்ந்து தான் இருக்கணும். புத்தி உள்ள ஆடுக்கு இது நல்லா தெரியும். பாருங்க, அறிவுள்ள ஆடு என்ன நினைக்கும்? எப்போவுமே எனக்கு மெய்ப்பன் தேவை, மெய்ப்பருடைய கவனிப்பு தேவைன்றதை உணரும். புத்தி இல்லாத ஆடு தான் அப்படியே போயிடும். இப்போ ஆடுனா இப்படிதான் பாருங்க, மெய்ப்பனுடைய கவனிப்பு தேவை. நல்ல மெய்ப்பன் நல்லாவே கவனிக்கிறான், எல்லாத்தையும் செய்யறான், அந்த ஆட்டுக்கு எல்லாத்தையும் செய்யறான், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த மெய்ப்பர். குறிப்பா கஷ்டப்படுகிற ஆடுகள், கொஞ்சம் ஏதோ ஒரு வியாதிப்படுதோ அல்லது ஒரு வேற விதமான ஏதோ ஒரு அடிப்படுதோ, அந்த மாதிரி ஆட்டை மெய்ப்பன் டக்குன்னு பார்த்து அதை கவனிப்பார். இயேசு என்ன சொல்றாரு? நானே நல்ல மெய்ப்பன். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல மெய்ப்பன். அப்படின்னா நான் சும்மா ஏதோ ஒரு மெய்ப்பன் மாதிரி கிடையாது, நான் நல்ல மெய்ப்பன். யோவான் 10:11, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட மெய்ப்பன் நமக்கு தேவன்? எப்படிப்பட்ட மெய்ப்பனா இருக்கிறார்? நமக்காக அவர் சொந்த ஜீவனையே கொடுக்கிறார், சொந்த ரத்தத்தையே சிந்துகிறார். நல்ல மெய்ப்பன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னுடைய நல்ல மெய்ப்பன். வெறும் என்னுடைய ரட்சகர் மட்டும் கிடையாது, வெறும் என்னுடைய ராஜா மட்டும் கிடையாது, வெறும் என்னுடைய ஆண்டவர் மட்டும் கிடையாது, என்னுடைய நல்ல மெய்ப்பன், எனக்காக எல்லாத்தையும் செய்த மெய்ப்பன், ஜீவனையே கொடுத்த மெய்ப்பன், தொடர்ந்து எனக்காக காரியங்களை செய்கிறார். ஜீவனை கொடுத்துட்டு அப்படியே விட்டுறல, என்னை ரட்சித்தார், ஆனால் அப்படியே விட்டுறல, என்னை தொடர்ந்து வழி நடத்துறார், எனக்கு தொடர்ந்து உதவி செய்கிறார், தொடர்ந்து என் தேவையை சந்திக்கிறார், என்னோட இருக்கிறார். நல்ல மெய்ப்பன். சங்கீதம் 23 யோசித்து பாருங்க, தெரிஞ்ச வசனங்கள், ஆனால் அப்படியே ஷெல்ஃபில் ஓரமாக கிடைக்குது. தெரியுங்க, நல்லா இருக்கு, பத்திரமா இருக்குங்க. சங்கீதம் 23 இல்லை, யோசித்து பாருங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி இருக்கிறப்போ சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த வசனம் சங்கீதம் 23 வெறும் அப்படியே ரொம்ப அழகான காட்சிகள் மட்டும் இல்லை. பாருங்க, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் கொண்டு போய் விடுகிறார், அது மட்டும் இல்லை. அந்த சங்கீதத்தில் சில கொஞ்சம் மோசமான காட்சியும் இருக்குது. என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கீழே போயிடுறேன், சில நேரம் விழுந்துடுறேன், சில நேரம் பின்வாங்கி போயிடுறேன், ஆனால் அவர் என்னை திரும்ப கொண்டு வருகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அதை விட மோசமான காட்சி இருக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு, எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்? தேவரீர் என்னோட கூட
இருக்கிறீர், நீர் என்னோட இருக்கிறீர். அந்த வசனங்கள், தெரிஞ்ச வசனங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. எப்படி மெய்ப்பனாய் தேவன் நம்மோட இருக்கிறார், நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார், நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். கோலும் தடியும் என்னை தேற்றும், நம்மை ஊக்குவிக்கிறார். கவலைப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு படம் வந்து மெய்ப்பன், எப்படி தேவன் நமக்கு கரிசனை காட்டுகிறார், மெய்ப்பனை போல காட்டுகிறார். அது மட்டும் இல்லை, ஒரு தகப்பனை போல காட்டுகிறார். தகப்பன், நம்முடைய பரலோக தகப்பன். வேதம் அப்படியே போதிக்கு பாருங்க. சங்கீதம் 103:13, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. அப்படிப்பட்ட தகப்பன் தெரியுமா உங்களுக்கு? சும்மா எந்த தகப்பனை பற்றியும் போக சொல்லல. நல்ல தகப்பன், கொஞ்சம் ரொம்ப நல்ல தகப்பனை யோசித்து பாருங்க. ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு வந்து நல்ல தகப்பன் தெரிய மாட்டேங்குது. சிலருக்கு வந்து ஒரு நல்ல தகப்பனோட வளரல பாருங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. எல்லாருக்கும் ஒன்றும் நல்ல தகப்பன் அமையல பூலோகத்தில். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க தகப்பனை பார்க்குறாங்க, இவரும் பரலோக தகப்பன்றாங்க. ஐயோ, இவரை கண்டியும் ஓட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற யோசிக்கிறாங்க. கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருந்தால் அவர் இவரோட வச்சு பாருங்க. ஆனால் இவரை காட்டிலும் மேலானவர். உங்களுக்கு நல்ல தகப்பன் இல்லைன்னா அதை விட்டுருங்க. வேதத்தை பாருங்க. இந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன்? இவர் இறங்குகிற தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், இரக்கம் காட்டுகிறார். அப்படிப்பட்ட தகப்பன் இவர். எப்படிப்பட்ட தகப்பன்? கிருபையும் இரக்கம் உள்ள தகப்பன், நீடிய சாந்தமுள்ள தகப்பன், தம்முடைய இரக்கத்தை 1000 தலைமுறைக்கு காக்கிற தகப்பன், மன்னிக்கிற தகப்பன், இறங்குகிறார். தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். 2 கொரிந்தியர் 1:3, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், இவர் எப்பவுமே பிதாவா இருந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசுனுடைய பிதாவா இருந்திருக்கிறார். அந்த பிதாவுடைய உள்ளம் அவர்கிட்ட இருக்குது. இரக்கங்களின் பிதா. 2 கொரிந்தியர் 1:3 வாசிக்கிறேன். இரக்கங்களின் பிதா. எல்லாரும் சொல்லுங்க, இரக்கங்களின் பிதா. சும்மா பிதா இல்ல, இரக்கங்களின் பிதா. வல்ல பிதா மட்டும் இல்ல, இரக்கங்களின் பிதா, இரக்கம் காட்டுற பிதா. அப்புறம் சொல்லுது, சகல விதமான ஆறுதலின் தேவன். தகப்பனை போல இறங்குகிறார், இரக்கம் காட்டுகிறார், ஆறுதல் அளிக்கிறார். சிலருக்கு அந்த படம் கூட புரிய மாட்டேங்குது பாருங்க. நான் சொன்ன மாதிரி தகப்பனோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்படிப்பட்ட தகப்பன் அவங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னொரு படமும் கொடுக்குறேன். ஒரு தாய், மெய்ப்பன், தகப்பன், தாய். தேவன் நம்ம மேல் எப்படி கரிசனை காட்டுகிறார்? ஒரு தாயை போல, தாயை போல. ஏசாயா 49:15, ஒரு தாயினுடைய அன்பை ரொம்ப நம்ம மேன்மையா யோசிப்போம்ல. தாயை போல யாரும் நம்மளை அன்பு கூற முடியாது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளோ கரிசனை காட்டுவாங்க, எவ்வளோ அன்பு காட்டுவாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க, எதையும் எதிர்பார்க்காம அந்த பிள்ளையை அன்பு கூறுவாங்கல்ல. ஒரு தாயினுடைய அன்பு யோசித்து பாருங்க. ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? தேவன் சொல்றார், ஒரு தாய் தன்னுடைய கற்பத்தின் பிள்ளையை மறக்க முடியுமா? அதுக்கு இரக்கம் காட்டாமல் இருக்க முடியுமா? அது நடக்க முடியுமான்றாரு. அவருக்கு தெரியும் நம்ம தாயினுடைய அன்பை ரொம்ப மேன்மையாக கருதுகிறோம். ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை மறக்க முடியும்? பொதுவா இல்லை, மறக்க மாட்டாள். அந்த அளவுக்கு தாயினுடைய அன்பு ரொம்ப மேன்மையானது. ஆனால் தேவன் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும், ஒருவேளை தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தா, ஒருவேளை தாய் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுத்தாடா கூட, ஒருவேளை தாய் தன்னுடைய பிள்ளையை விட்டு போயிட்டா கூட, தன்னுடைய பிள்ளையை மறந்துட்டா கூட, இரக்கம் காமிக்காம போயிட்டா கூட, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அந்த வார்த்தையில் கவனிங்கள். அவர்கள், தாய்மார்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாயை போல அன்பு, அதை காட்டிலும் மேலான ஒரு அன்பு, ஒரு கவனிப்பு, ஒரு கரிசனை தேவனுக்கு. அப்படிப்பட்ட கரிசனை நம்ம மேல இருக்கிறது. 3 படங்கள், மெய்ப்பன், தகப்பன், தாய். இதில் உங்களுக்கு எது புரியுதோ எடுத்துக்கோங்க. பாயிண்ட் என்ன? உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ பிரச்சனையின் மத்தியில் இது எப்படி நமக்கு பயனுள்ளதா இருக்குது? ஏன்னா பாருங்க, பிரச்சனையின் மத்தியில் அவர் கரிசனை காட்டாதது போல தெரியுது. ஆனால் அது ஏன்னா, நாம் இந்த பக்கம் இருக்கிறோம், அவர் அந்த பக்கம் இருக்கிறாரு. நாம் பிள்ளையா இருக்கிறோம், அவர் தகப்பனா இருக்கிறாரு. பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? பிள்ளை வந்து தன்னுடைய தகப்பன் தாயுடைய அன்பை புரிஞ்சிக்காது, புரிஞ்சிக்கவும் முடியாது. பிள்ளைக்கு வந்து தன்னுடைய தகப்பன் தாய் காட்டுகிற அந்த கரிசனையும் அந்த கவனிப்பையும் புரிஞ்சிக்காது. உதாரணத்துக்கு, சின்ன பையன் போய்
இங்கேயா குத்திக்கிறான்னு வைங்க, ஒரு கிளாஸ் பீஸ் உள்ள போயிடுதுன்னு வைங்க, ஆன்னு கத்துறான், அப்பான்னு கத்துறான், அப்பா வராறாங்க, ஐயோ கிளாஸ் பீஸ் உள்ள போயிடுச்சா, அதை எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த என்ன பண்றாரு, அழுத்துறாரு, அந்த கிளாஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு அழுத்துறாரு. அவனுக்கு இன்னும் வலிக்குது. அவன் சொல்றான், ஐயோ நான் வலிக்குதுன்னு கூப்பிட்டா இன்னும் வலிக்க வைக்கிறீங்க, என்ன நீங்க? அவனுக்கு எப்படி தோணுது, அப்பாவா இது, வலியை போக கூப்பிட்டா இன்னும் வலியை உண்டாக்குறாரு. ஆனா அப்பா எப்படி யோசிக்கிறார், அந்த கிளாஸ் பீஸை எப்படியாவது எடுத்துடணும், பிள்ளை இல்ல விட்டுரு, அதை விடுங்க அப்படின்னு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா வீட்டை விட்டு போறாரு, பிள்ளை பார்க்குது, என்ன அப்பா இந்த அப்பா, ஆனா மருந்து கடைக்கு போறாரு மருந்து வாங்குறதுக்கு. பிள்ளைக்கு தெரியுதா அது? பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பனுடைய அன்பும் கவனிப்பும் அந்த கரிசனையும் புரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் அவ்வளோ தூரம். ஆடுக்கும் தன்னுடைய மேய்ப்பனுடைய கரிசனை புரிஞ்சிக்க முடியாது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். அது ஏன் அதை சொல்கிறேன், பிரச்சனையின் மத்தியில் நாம் இருக்கிறப்போ நமக்கு எப்படி தோணுது, ஆண்டவரே என்ன பண்ணுகிறீர், எங்க இருக்கிறீர், உம்மை நம்பினா பிரச்சனை இன்னும் மோசமா போயிட்டே இருக்குது, ஏதாவது பண்ணுவீர்னு பார்த்தா இன்னும் மோசமா போகுது. நமக்கு எப்படி தோணுது, என்ன கரிசனைங்க, எங்கெங்க அன்பு, எங்கெங்க கரிசனை, எங்கெங்க கவனிப்பு? இல்லைங்க உங்களுக்கு புரியாதுங்க, நமக்கு புரியாதுங்க, நாம இந்த பக்கம் இருக்கிறோங்க, அவர் அந்த பக்கம் இருக்கிறார். அவருடைய பிள்ளைக்காது கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டா அந்த பிள்ளை நாளைக்கு தகப்பனானா புரிய வருது ஓரளவுக்கு. ஆனா கடவுள்கிட்ட எப்பவுமே இந்த கேப் இருக்கும். என்ன கேப்பு, அவரை புரிஞ்சிக்க முடியாது ஓரளவுக்கு. ஏன்னா அவர் அளவுக்கு ஒன்றும் வளர்ந்துட போறது இல்லை. நம்ம எப்பவுமே சம்டைம்ஸ் God's ways will baffle us. அவருடைய வழிகள் நமக்கு ரொம்ப புதிரா இருக்கும், ரொம்ப குழப்பமா இருக்கும். என்ன பண்ணுகிறீர் ஆண்டவரே? பிரச்சனையில் இருக்கிறப்போ அந்த உணர்வு வரும் பாருங்க. எங்க கரிசனை காட்டுகிறார்? இல்ல நான் சொல்லுகிறேன், அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். சத்தியத்தை நம்புங்கள், சூழ்நிலையை பார்க்காதீங்க. வலி அதிகரிச்சா கூட எதை நம்புங்க, கஷ்டம் தான் ஆனா சொல்றேன், நம்புங்க, முயற்சி எடுங்க, போராடுங்க. எதுக்கு போராடுங்க? இதை நம்புறதுக்கு போராடுங்க. என் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், என் தகப்பன் எனக்கு தீமை செய்ய மாட்டார், எனக்கு நல்லது தான் செய்வார், என் பட்சத்துல தான் இருக்கிறார். எனக்கு புரியாட்டிலும், இந்த வலி அதிகரிச்சாலும், இந்த பிரச்சனை இன்னும் மோசமானாலும் நான் இங்கேயே நிற்பேன். என் தகப்பன் நல்லவர், எனக்கு நல்லது செய்வார், நல்லதாய் முடிய பண்ணுவார். நாளைக்கு எனக்கு புரிய வரும், ஆஹா இந்த கிளாஸ் பீஸ் எடுக்கணுமோ, அந்த மருந்தை வாங்கணுமோ, நாளைக்கு எனக்கு புரிய வரும், இன்னைக்கு புரிய வராது. புரிஞ்சுக்க தேவையில்ல, நம்பினா போதும்.